Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் வீட்டிலே செய்து கொடுத்தீங்கன்னா இனி கடைகளில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜன்னியில் தண்ணியை ஒரு 10 நிமிஷம் போல் வடிக்க வச்சுருங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஒரு காட்டன் டவலில் போட்டு நல்லா உணர்த்தி விட்டுடுங்க. ஒரு 15 நிமிஷம் போல் ஃபேன் காற்றிக்கிடுங்க. நல்லா கடலைப்பருப்பு நல்லா உணர்ந்து ஈரம் இல்லாமல் இருக்கப்ப இந்த மாதிரி கைகளெல்லாம் தொட்டு பாருங்கள். ஈரம் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் கடலைப்பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் இப்படியே எல்லாம் போயிட்டு ஒன்றா கும்பலாக இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. நல்ல கடலைப்பருப்பு வேக நல்லா அது மேலே நல்லா வெந்து வருங்க. அந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே தாங்க இருக்கணும். இல்லை பாதி கடலைப்பருப்பு வெந்ததும் வேகாதமாக இருக்கும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது வெந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சுன்னு அர்த்தங்க. நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சு. எண்ணெயினுடைய சடசடப்பெல்லாம் அடங்கி கடலைப்பருப்பு இந்த மாதிரி வெந்து மேலே வரும். அந்த மாதிரி பக்குவம் வந்தது எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்போடு சேர்க்குறதுக்கு ஒரு 5-6 பூண்டு பற்கள் தோலோடு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயோடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இது கூட காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், தேவைக்கேற்ப ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு வாய்வுன்றதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கடலைப்பருப்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. கடைகளில் வாங்கி சாப்பிடாம இனி வீட்டிலே இந்த மாதிரி செய்து கொடுங்க. ரொம்ப சுலபங்க செய்யறதுக்கு. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். மற்றபடி இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு வறுவல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பருகு கூட மிச்சம் வைக்காமல் உடனே காலி பண்ணி சாப்பிட்ருவோங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் கடலைப்பருப்பு வறுவலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.